வணக்கம் எல்லாருக்கும். வெல்கம் டு மை வெரி ஃபர்ஸ்ட் வீடியோ. என்னோடய யூடியூப் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகி ஆல்மோஸ்ட் 2 மந்த்ஸ் கிட்ட ஆகுது. பெரிய லெவலில் ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட் இல்லாட்டாலும் ஏதோ ஓரளவுக்கு போயிட்டு தான் இருக்குது. இன்ஸ்டாகிராமில் நான் Q&A செஷன் போஸ்ட் பண்ணியிருந்தேன்ல ஸ்டோரியில், அதில் ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 12 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்திருந்தது. ஆனால் அதில் நான் வெறும் 5 கொஸ்டின்ஸ்க்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் ரிப்ளை பண்ண போகிறேன். பிகாஸ் மற்ற கொஸ்டின்ஸில் ரொம்ப பர்சனலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறமா இன்றைக்கி நான் செட்டிநாடு சிக்கன் தான் செய்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். அதில் வந்து 2 லெக் பீசஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரை பண்ணுறதுக்காக. அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, சிக்கன் மசாலா, சிக்கன் 65 மசாலா, அப்புறம் கர்ட் ஆட் பண்ணி மேரினேட் பண்ணுறதுக்காக தனியாக செப்ரேட்டாக எடுத்து வச்சாச்சு. தென் வந்து செட்டிநாடு சிக்கன் செய்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த மசாலாஸ்லாம் வந்துட்டு பேனில் ட்ரையாக சாட்டே பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நம்ம தண்ணி விட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அந்த பேஸ்ட் வந்து நம்ம லாஸ்ட்டு சிக்கன் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஆட் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க என்ன கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, எதனால் நீங்கள் எப்போவுமே குக்கிங் வீடியோஸை மட்டுமே காட்டுறீங்க அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. எனக்கு வந்து குக்கிங்கில் வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் முன்னாடி கிடையாது. ஜஸ்ட் ஒரு 2 to 3 மந்த்ஸாக தான் நல்லாவே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. நிறைய புது புது டிஷ்ஷஸ்லாம் செஞ்சு பார்த்துட்ருக்குறேன். ஸோ அதுக்கப்புறமா தான் எனக்கே இன்ட்ரெஸ்ட் வந்து ஓகே இதை நம்ம ஏன் ஷூட் பண்ணி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணக்கூடாது அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதை தாண்டி எனக்கு வேறு எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ்லேயுமே வந்துட்டு அதை ஷூட் பண்ணணும், நம்ம அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் அதெல்லாம் ஷூட் பண்ணணும், வ்ளாக் போஸ்ட் பண்ணணும் அந்த மாதிரி எதுவுமே எனக்கு தாட் இது வரைக்கும் வந்ததில்லை. அதனால மட்டும்தானே தவிர்த்து வேறு எந்த ஒரு ரீசனும் இல்லை. அப்புறமா செட்டிநாடு சிக்கன் செய்கிறதுக்காக எண்ணெயில் நம்ம வந்துட்டு கடுகு, சீரகம், பெருஞ்சீரகம், அப்புறமா கருவேப்பிலை இவ்வளவும் மட்டும் போட்டு அது கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணிட வேண்டியதான். வெங்காயம் ஆட் பண்ணி அது நல்லா வதங்கின பிறகு ஓரளவுக்கு ஹாஃபாக வதங்கின உடனே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிட வேண்டியதான். ஆட் பண்ணி அது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருக்கணும். அது நல்லா வதங்கினோடனே நம்ம தக்காளி ஆட் பண்ணிவிட்டு மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி தண்ணி விட்டு கொதிக்க வச்சிட வேண்டியதான். அப்புறமா நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த குக்கிங் ஜேர்னிக்கு வந்ததுக்கப்புறமா எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. குக்கிங் ஜேர்னி அப்படிங்கிறது வந்துட்டு இதை வந்து ஒரு ப்ரொஃபஷனாக நான் எடுத்து பண்ணலை. எனக்கு அப்பப்போ நான் சமைப்பேன் வீட்டில். அந்த மாதிரி பண்ணுற ஒரு விஷயத்த நான் ஷூட் பண்ணி போடுறேனே தவிர்த்து இது ஒரு ப்ரொஃபஷனாக ஒரு பேஷனாக அந்த மாதிரி நான் எடுத்து பண்ணுறதில்ல. வீட்டில் எல்லாருமே சமைப்பாங்க. அண்ணா, அம்மா எல்லாருமே சமைப்போம். நான் சமைக்கிறத எப்போவாச்சும் வீடியோ ஷூட் பண்ணி வச்சுக்கிறது, அப்பப்போ போடுறது அவ்வளோதானே தவிர்த்து இதை ஒரு ப்ரொஃபஷனாக பார்க்கல. அதனால் எனக்கு இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரில. பட் குக்கிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேக் டு த ரெசிபி. நான் மசாலாக்காக மஞ்சள் தூள், உப்பு, கரம் மசாலா, வத்தல் தூள், மல்லித்தூள் இவ்வளவும் ஆட் பண்ணியிருந்தேன். அது எல்லாமே ஆட் பண்ணி நம்ம தண்ணி விட்டு கொஞ்சம் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அப்போ அது வந்து நல்லா சுண்டி வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் அப்படி மேலே தெரியும் இல்லையா, அப்படி மிதந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடணும். அதில் இருக்கிற தண்ணியிலேயே சிக்கன் நல்லா வேகணும். எக்ஸ்ட்ராவாக நம்ம எந்த வாட்டரும் ஆட் பண்ண வேண்டாம். அதை லிட் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி திருப்பி கொஞ்சம் இன்னும் கொதிக்க விடணும். அவ்வளோதான், அதோட ரெசிபி ஓவர். நம்ம வந்துட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை தூவி மிக்ஸ் பண்ணி இறக்கிற வேண்டியது. அதுவும் செமி ட்ரை ஆகணும். அப்போ தான் செட்டிநாடு சிக்கனோட அத்தன்டிக் டேஸ்ட் வரும். ஸோ அவ்வளோதான் செட்டிநாடு சிக்கன் ரெசிபி. அண்ட் தென் ஒருத்தங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அந்த கொஸ்டின் வந்து என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிருச்சுன்னு சொல்கிறத விட ரொம்ப தாட் ப்ரொவோக்கிங்கான ஒரு கொஸ்டினாக நான் ஃபீல் பண்ணேன். என்னென்னா, எதுக்காக உங்கள் வீடியோஸில் எப்போவுமே கிச்சன் மட்டும் காட்டுறீங்க அப்படி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஐ ரியலைஸ், ஒரு உமன் வாய்ஸ் ஓவர் கொடுத்து போஸ்ட் பண்ணுற வீடியோ அப்படின்னாலே குக்கிங்கோ இல்லை ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி நம்ம வீடியோஸில் காட்டுறோம்ல. இது ஏன் இப்படியாச்சும் ஆட்டோமேட்டிக்கலாக நம்ம மைண்டே இப்படி செட் ஆச்சு அப்படின்னு நானே என்னை கொஸ்டின் பண்ணிக்கிட்டேன். இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குல்ல நம்ம வீடியோஸில் இன்க்ளூட் பண்ணலாம் சீனாரியோஸை. அதெல்லாம் விட்டுட்டு ஏன் நம்ம இந்த மாதிரி மட்டும் காட்டிகிட்ருக்கோன்னு நானே என்ன நினச்சிக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ ஃபார் தட் கொஸ்டின். அந்த கொஸ்டின் கேட்ட பர்சனுக்கு ரொம்ப தேங்க்யூ ஆக்சுவலி. அண்ட் ஃபைனலாக அந்த லெக் பீசஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அட் லாஸ்ட் ஒரு கொஸ்டின் என்னென்னா, பேட் கமெண்ட்ஸ் வந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு 2 பேர் இந்த கொஸ்டினை கேட்டிருந்தீங்க. ஆஸ் யூ செட் ஏர்லியர், பேட் கமெண்ட்ஸ் வந்தால் நான் கண்டுக்க போகிறதே இல்லை, அவ்வளோதான். அண்ட் இப்போ வரைக்கும் எனக்கு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ. இது வரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. மீட் யூ அகெயின்.